நவம்பர் மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபாவளி ரேஷஸ் இன்னும் முடியாததுனால நம்ம தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் படங்கள்ன்றது ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு பெரிய படத்தோட நம்ம லாஸ்ட் வீக்ல இடம் பிடிச்ச படங்களோட சேர்த்து என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டுக்கு போயிருக்குன்றதா வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல பார்க்க போற படம் பிளடி பெக்கர். இந்த பிளடி பெக்கர் தீபாவளிக்கு தான் வந்தது. இது 3வது வாரம். கவினிக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச எதிர்பார்ப்பையும் இந்த படம் டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் படங்கள் பெருசா வராதனால அப்படி இப்படி ஓரளவுக்கு தேட்டர் கிடைச்சாலும் இந்த வாரம் பாத்தீங்கன்னா வெறும் 7 தேட்டர்ல தான் ஓடுற மாதிரி இருக்கு. அதுவும் எல்லாமே சிங்கிள் ஷோ. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் பிரதர். ஜெயம் ரவியை என்னடா பண்றீங்க, அப்படி எவ்வளவு பெரிய ஹீரோ, கோமாளி வந்தாலும் வந்தது இந்த மனுஷனை கோமாளி ஆக்கி விட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவரோட லைன் அப்பா சோலவா நடிக்கிற ஹீரோ படங்கள். ஸோ அதில் எந்த விதத்திலையும் பிரதரும் குறை போகாம இப்போ 9 ஸ்கிரீன் தான் கிடைச்சிருக்கு இந்த 3வது வாரத்தில். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இருக்கிற இருப்புக்கு இதுவே கொஞ்சம் அதிகம். என்ன ஒரு ஆர்டிஸ்ட் காம்போலாம் இருக்குன்றதுனால இந்த படம் ஏதோ ஓடுது போல இருக்கு. இல்லை சும்மா சொல்லக்கூடாதுங்க. பிளடி பெக்கர் ஆகட்டும் பிரதர் ஆகட்டும் ரெண்டுமே தீபாவளி வாரம்ன்ற தாண்டி லாஸ்ட் வீக்கெண்ட்லாம் கூட உங்களால் தேட்டரில் கூட்டம் பார்க்க முடியுது. சில ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லிங்கும் ஆச்சு. ஏன்னா ஷோஸ் கம்மி ஆயிட்டாலும் எஸ்பெஷலி தீபாவளிக்கு அப்புறம் ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு போகிற கூட்டம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்ல இந்த படம் இந்த 2 வாரமும் நல்லா சர்வே ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ரொம்ப ஈடிக்கல. இதுவே இந்த பிப்ரவரி மார்ச் எல்லாம் இந்த படம் வந்துருன்னா ஒரு வாரமே ஒழுங்கா ஓடி இருக்காது. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் வெனம் தி லாஸ்ட் டான்ஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகி இது 4வது வாரம். தீபாவளியை முன்னிட்டு ஒரு வாரம் முன்னாடி அக்டோபர் 25 ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த வாரத்துல 25வது நாள் வந்துரும். ஆனாலும் இந்த படம் இப்போ கூட தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தியேட்டர் ஓடுது. எல்லாமே சிங்கிள் ஷோனாலும் ஒரு ஹாலிவுட் படமா வந்து அதுவும் வெனம் சீரிஸ்க்குலாம் இங்க பெரிய இது கிடையாது. அப்படி இருந்தாலும் இந்த படம் நல்லா இருக்குன்ற ஒரு காரணத்தால வந்து நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க தமிழ்ல மட்டுமே. சோ அதனால நம்ம கிளியர் கட்டா வந்து பிளடி பெக்கருக்கும் பிரதருக்கும் மேல நம்ம தாராளமா வெனம் வைக்கலாம். ஆனா இன்னமும் கூட கொஞ்சம் மேல போலாம் தான் பார்த்தேன். பட் ஒரு சில படங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது இருக்கு. சோ அதுக்கு இந்த வாரம் முன்னுரிமை தரலாம்னு பார்க்கறேன். நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி டைம். இந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம தளபதி படம் தியேட்டரிக்கல 70 நாள் தாண்டி ஓடுது. ஆனா கூட்டம்ன்றது அவ்வளவு பெருசா போக மாட்டீங்க. ரசிகர்களுக்கு விஜய் மேல இருக்க அந்த ஒரு பற்று குறைஞ்சு போச்சா என்னன்னு புரியல எனக்கு. ஆனா ஏஜிஎஸ் விஜய் மேல வச்சிருந்த அந்த பற்றை குறைக்காம என்ன இந்த படத்துக்கும் ரன்னிங் டே கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் வேட்டையன். வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். வேட்டையன் ஓடிடி எல்லாம் வந்துடுச்சு. சிங்கிள் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. வேட்டையனோட வெற்றி மேல ஒரு மிகப்பெரிய விமர்சனமே இருக்கு. எல்லாம் நம்ம இயர்லி டாப் 10 பண்ணும்போது பாத்துக்கலாம். லாஸ்ட்ல நவம்பர்லயே பண்ணிட்டு அதனால டிசம்பர்ல வந்த நிறைய படங்களை கவர் பண்ண முடியாம போயிடுச்சு. சோ அதனால இந்த வாட்டி எப்போ பண்ணலாம்னு ஒரு யோசனை ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த வருஷம் செம்ம போட்டி இருக்குங்க. செம்ம காம்படிஷன் பண்ணி தான் கவுண்டவுனுக்கு நிறைய பேச வேண்டியிருக்கும் போல இருக்கு. சரி ஓகே, என்னதான் வேட்டையன் படம் வந்து நம்ம பாக்ஸ் ஆபீஸ்ல அது இல்லா இருந்தாலும் ரன்னிங் டேல கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு சொதப்பிட்டாங்கன்ட்டு. ஏன்னா படம் ஒரு மாசம் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள ஒரு ஸ்கிரீனிங் வந்துருச்சு. ஓடிடிலயே வந்துருச்சு இந்த படம். ஆனாலும் ரஜினி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹீரோக்கு ஒரு ஸ்கிரீன் ஒரு மாசத்துலயே வந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் கிரேட் தான். நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் லப்பர் பந்து. லப்பர் பந்து ரிலீஸ் ஆகி இது 9வது வாரம். படம் 50 நாள் தாண்டி தியேட்டரிக்கல ஓடிட்டு இருக்கு. சிங்கிள் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கண்டிப்பா லப்பர் பந்துன்னு பார்க்கும்போது நம்ம வீக்லி டாப் 10ல வேட்டையனுக்கு மேல வைக்கிறதுக்கான அந்த காம்படிஷன் இன்னைக்கு வேட்டையனுக்கும் ஒரு ஸ்கிரீன் லப்பர் பந்துக்கும் ஒரு ஸ்கிரீன் நம்ம தாராளமா வேட்டையனுக்கு மேல லப்பர் பந்து வைக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து டாப் பண்ணிருக்கு. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் 5ஆம் வேதம். இது படம் இல்ல, வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு அக்டோபர் 25 G5ல வந்துடுச்சு. 9 சீரிஸ் நினைக்கிறேன் மொத்தம். பொதுவாக அந்த வெப் சீரிஸ் பக்கமே நான் போறது இல்ல, டப்பிங் சீரிஸ் பக்கமும் போறல. ஏன்னா எக்கச்சக்கமா வந்துருக்கு. நம்மளால வந்து கரெக்டா அதை ஃபாலோவே பண்ண முடியல. ஒன்னு விட்டுட்டு ஒன்னு ஏன்ற மாதிரி வச்சுட்டு இருந்தேன். பட் இந்த சீரிஸ் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த மர்ம தேசம் டைரக்டர் வந்து இதை பண்ணார் அப்படின்றதுனால பார்க்க வேண்டியதுனால பார்த்தேன். பொதுவாக அந்த வெப் சீரிஸ்ல வந்து ஏண்டா இவ்வளவு பெருசா தலையை சுத்தி மூக்க தொட்டிங்கன்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் தோணும். ஆனா இல்ல, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர் ஓடிச்சுன்னா அந்த 4 ஹவரும் இந்த படத்துக்குள்ள இந்த சீரிஸ்க்குள்ள எல்லாமே வந்து தேவைப்படுதுங்க. இது ஒரு கட் ஆஃப் அந்த நம்பர் மாதிரியே தெரியல. ஏன்னா அவ்வளவு கதைகளை உள்ள கொண்டு வந்து சூப்பரா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. வில்லன்லாம் வேற லெவல்ல இது கொடுத்து மிரட்டி எடுத்துட்டாரு. மர்ம தேசம் சின்ன வயசுல எப்படியா ஒரு பண்ணாரோ அதே மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ப பயங்கர மெச்சூரிட்டியா அந்த கதையை பண்ணிருக்காரு. அத மேக்கிங்லயும் ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க தான் சொல்லணும். ஆனா என்ன ஒண்ணு, இந்த மனுஷன் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணி தான் நல்லா இருக்கும். இந்த படத்துக்கு ஒரு மூல கதையே பாத்தீங்கன்னா 5ஆம் வேதம் கிடைக்குது. அது கிடைக்கிற நேரம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது ட்ரைலர்ல வேற சொல்லியிருக்காங்க. அது ஒரு மெயின் டயலாகாவே இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துக்கு சின்ன ரெஃபரன்ஸ். ஜோதிடம் வந்து சிம்பிளா தெரிஞ்சவங்க கூட இந்த விஷயம் தெரியும். புதனும் சுக்கிரனும் சூரியனை கலந்து ஒரு கட்டம்ன்றது 2-3 கட்டத்தை தாண்டி போகவே போகாது. அதோட வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும் தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, சுக்கிரன் நேரா சூரியனை பாக்குறாரா. சுக்கிரன் நேரா சூரியனை பாக்குறதுக்கான அந்த ஒரு வானவியலே கிடையவே கிடையாது. சோ ஒரு சப்ப மேட்ரு. ஜோசியம் ஓரளவுக்கு சிம்பிளா தெரியறவங்க கூட இது தெரியும். இந்த மாதிரியான டயலாக் அபத்தங்கள் வந்து நான் நிறைய படத்துல பார்த்திருக்கேன். சோ அது இவ்வளவு சூப்பரா பண்ண ஒரு சீரிஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறது ரொம்ப உறுத்துச்சு. குரு சனி செவ்வாய் இது 3 ஓகே, சூரியனை நேரடியா பார்க்கும். ஆனா சுக்கிரன் சத்தியமா பார்க்கவே பார்க்காது. பட் அந்த இடத்துல சந்திரன் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சந்திரன் வந்து பௌர்ணமியா வந்துடும். அது இவர் சொல்ல வர கதைக்கு வந்து நல்லாவும் இருக்கும். ஏன்னா 5ஆம் வேதம்ன்றது
ஒரு நல்ல விஷயம். ஸோ அது பௌர்ணமியில கிடைக்குதுன்றது அது எல்லாமே ரொம்ப மிங்கல் ஆகும். இங்க நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட ஆலோசனை பண்ணி இந்த மாதிரியான ஒரு கதை பேசும்போது பொதுவாக நம்ம ஒரு படம் பண்ணும்போதே ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரோ இல்ல எது சம்பந்தப்பட்ட படமோ அவங்க கிட்ட ஒரு அனலைசிஸ் பண்ணணுங்க. இனிமே இந்த படத்தை பத்தி நிறைய பேசணும் பாசிட்டிவா. ஸோ நெகட்டிவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனா இது மிகப்பெரிய நெகட்டிவ். எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லுவாங்கன்னு தெரியல. இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நம்பிட போறீங்க. அப்படியே பொதுவாக ஜோசியத்து மேல நிறைய நெகட்டிவ் இருக்கு. ஸோ இல்ல இந்த மனுஷன் வேற வந்து போற போக்கில் அள்ளி விட்டு போயிருக்காரு. நம்ம கொண்டு மூணாவது இடத்துல பார்க்க போற படம் லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் ரிலீஸ் ஆகி இது மூணாவது வாரம் தீபாவளிக்கு தான் வந்தது. லாஸ்ட் வாரமும் இந்த படம் செகண்டரி தியேட்டர்லாம் ஓரளவுக்கு பிடிச்சது. ஆக்சுவலி அது வீக்கெண்ட்ஸ்ல பிடிச்சதுன்றத தாண்டி வீக் டேஸ்ல ஓரளவுக்கு பிடிச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வாரமும் பாத்தீங்கன்னா அந்த தேர்ட் ஸ்கிரீன் அப்படின்றத ஓரளவுக்கு இந்த படம் தக்க வச்சிருக்கு. ஸ்கிரீன் கெபாசிட்டின்றதும் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. ஏன்னா சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன் அப்படின்ற மாதிரி கிடைக்காம ஒரே தியேட்டர்லயே வந்து 3-4 ஷோ ஓடுற ஒரு டைமிங்கும் இந்த படத்துக்கு இருக்கு. இது ஏன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய படம் வரும்பொழுதும் லக்கி பாஸ்கர் வந்து ஒரு டப்பிங் படம். அந்த ஒரு படம்ன்றது இந்த அளவுக்கு சர்வே பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா நம்ம துல்கர் எல்லாம் சப்ப மேட்ருங்க. இந்த மனுஷன் எப்பவுமே வந்து ஹிட் அடிச்சிட்டாரு. அது சீதாராமம் ஆகட்டும் குரூப் ஆகட்டும். ஸோ இப்போவும் பாருங்க சாதிச்சிட்டாரு. நம்ம கவுல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் அமரன். அமரன் வந்து நான் ரெண்டாவது இடத்துல வைக்கிறது ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா வந்து முதலிடத்துக்கு அவ்வளவு தகுதி. முதல் முறையா 200 கோடியை தாண்டி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் படம்ன்ற தாண்டி நம்ம தமிழ் சினிமாலே வந்து ஐ திங்க் 4வது ஹீரோ 5வது கூட சொல்ல முடியாது. ஏன்னா அஜித்துக்கு வந்து 200 கோடி அபிஷியலா கம்பெனி சைட்ல இது வரைக்கும் விடல நினைக்கிறேன். வலிமைக்கு கூட விட்டுருக்காங்களா? சரி விட்டுருந்தா 5வது. அப்படி இல்லைன்னா விஜய், ரஜினி, கமல், அதுக்கப்புறம் வந்து நம்ம அஜித். ஸோ 200 கோடி சோலோ ஹீரோவா வந்து பதிவு பண்ணதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை. சிவா, ரஜினி, முருகன் வரைக்குமே பல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரெக்கார்டு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி இருந்து இப்போ மறுபடியும் வந்து அதை பெருசா ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. நம்ம தளபதி அவர் கையில துப்பாக்கியை கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல தமிழ் சினிமாவை கொடுத்ததுக்கு அப்புறம் அமரன் வந்து இப்போ 3வது வாரம் தான் ஆகுது. அதே சமயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கு தான் சொல்லணும். இந்த படம் செகண்ட் வீக்கெண்ட்லயும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹவுஸ்ஃபுல்லா போச்சு. செகண்ட் வீக் டேஸ்ல வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வீக் டேஸ்லயும் இந்த படம் செமையா பிச்சு படல இருந்தது. செகண்ட் வீக் டேஸ்லயும் உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லிங் ஜோன்றது நம்ம அமரன் படத்துக்கு பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் வேற வழி இல்ல. சோ இப்போ புது படம் வரனால இந்த படத்துக்கு தியேட்டருக்கு குறைச்சு தான் ஆகணும். ஆனாலும் செகண்டரி ஸ்கிரீனை இந்த டைம்லயும் பிடிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த படம் பண்ண அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸும் ஆடியன்ஸ் புல்லிங்கும் தியேட்டரிக்கல் இருந்ததுனால தான். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ரிலீஸ் ஆகிற படம் வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படி இருந்துன்னா இந்த படம் வந்து இன்னும் வேற லெவலில் தூக்கி சாப்பிடும் தியேட்டரிக்கல் அடுத்து வரலாம். ஆனா ரிலீஸ் ஆகிற படமும் சும்மா படம் கிடையாது. ஸோ அது தெரிஞ்சுதான் அமரன் முன்னாடியே வந்து அதோட ரெக்கார்ட் எல்லாம் ஃபில் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கவுனில் முதலிடத்துல பார்க்க போற படம் கங்குவா. கங்குவா படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. நவம்பர் 14 இந்த டேட்டை ரொம்ப குறிப்பிடணும். ஏன்னா சூர்யாக்கு இது ஒரு மிகப்பெரிய லக்கி டே. நந்தான்ற படம் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம சூர்யா பூமனார் தெரியும் உங்களுக்கு. அந்த நந்தா வந்து தீபாவளிக்கு நவம்பர் 14 வந்திருக்கும். சூரரை போற்றும் தீபாவளி டைம்ல நவம்பர் 14 உங்களுக்கு ஓடிடில வந்திருக்கும். சோ அதனால தான் இவர் தீபாவளிக்கு விடாம இந்த நவம்பர் 14 செலக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். எனிவே தீபாவளிக்கு அப்புறம் அந்த 2 வாரம் கழிச்சு நிறைய தியேட்டர்கள் கிடைக்கிறது. ஏன்னா தீபாவளிக்கு வந்திருந்தா கூட படம் எனிவே நல்லாவே இருந்தாலும் வந்து உங்களுக்கு தியேட்டர் கவுண்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வரும். சோ சூப்பர் ரிலீஸ் டேட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது உங்க எல்லாருமே நிறைய பேர் கணிச்சிருப்பீங்க. ஆனா ஒரு லக்கியஸ்ட் டேவா இந்த நவம்பர் 14 நம்ம சூர்யாக்கு இருந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஃபில்லிங் கெப்பாசிட்டின்றது ஓவர் ஃபில்லிங் கெப்பாசிட்டி நடந்துட்டு தான் இருக்கு. என்ன ஒரு 7ஆம் அறிவுக்கு நடந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரிபுதி. ஆக்சுவலி தியேட்டர்ல விடுறதுக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் ஆகும். நம்ம ரஜினி படத்துக்கு, அஜித் படத்துக்கு, விஜய் படத்துக்குலாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு புக்கிங் நடக்கல. ஆனா அமரனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அமரனும் நல்லா தான் ஆச்சு. ஆனா கண்டிப்பா கங்குவா அமரனோட பெஸ்டா புக்கிங் பண்ணிருக்கு. இந்த படம் இப்ப இந்தியில ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் எதிர்பார்த்துட்டு இருக்கும். கங்குவா பத்தின நிறைய விஷயங்கள் இந்த படத்து மேல இருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ எல்லாம் சில விஷயங்களை பேசுவோம். அதனால சூர்யாவுக்கு வந்து ஒரு தியேட்டரிக்கல்ல வர 2 வருஷம் கழிச்சு எதற்கும் துணிஞ்சோம் கடைசியா சூர்யாங்கிற ஒரு ஹீரோ இருக்கிறான்றதே மறந்துடும் போல இருக்கு தியேட்டரிக்கல்ல. அந்த மாதிரி இவரோட படங்கள் வந்து ஓடிடியில் வந்தாதான் ஹிட் ஆகுது. தியேட்டரிக்கல்ல வந்து காணாம போயிட்டு இருக்கு 10 வருஷமா. ஸோ அந்த எல்லா ரெக்கார்டையும் சேர்த்து இந்த கங்குவா முறியடிக்குதா இல்லையான்றதை நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். கங்குவாக்கு முதலிடம் கொடுத்துருக்கேன்னா கங்குவா வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்ல ஒரு படம். அமரன் என்னதான் ஜெயிச்சிச்சு அமரன் ப்ரூவ் பண்ணிச்சுனாலும் அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த போட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கவுண்டர் நிர்ணயம் பண்ணலாம். சூர்யா வந்து கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு டாப்ல இருந்தவர். அவரை வந்து நம்ம டிகிரேட் பண்ண மாதிரி பண்ணிட கூடாது. அமரன் சக்சஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நான் முதலிடத்துக்கு வைக்க வேண்டிய படம் தான். ஆனால் இங்கே நம்ம ஒரு சினிமா ரசிகரா ஒரு நல்லா வாழ்ந்த ஹீரோ ஒரு மிக பெருசா வாழணுன்றதுக்கோசம் அவருக்கு ஓப்பனிங்ல வர ஒரு படத்தை வந்து ஷேர் பண்ணாம சிங்கிள் கவுண்டர்ல கொடுக்கணுன்றதுக்கோசம் இந்த நம்பர் 1 கவுண்டர்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வர்த்து பண்ணி கங்குவா என்ன மாதிரி சாதிக்குதுன்றதை நம்ம நாளைக்கு தெரிஞ்சுப்போம்.